அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேலையிலே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களை கொண்டு வந்து சேர்த்திரும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்க வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு என்ற ஒரு கேள்வியோடு இந்த நாளினுடைய தியான பகுதியை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தலைமையிலே இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் கேட்ட கேள்விகளை மையமாக வைத்து அதற்கு அவரே சொன்ன விடைகளையும் நாம் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அருமையான வாய்ப்பு என்றே நான் கருதுகின்றேன். கேள்வியும் பதில்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னதை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியை லேசாக நாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் செய்கின்ற அற்புதத்தை எப்படி குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுடைய சிந்தனையும் அறிந்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகின்ற பதிலை இந்த இடத்துல பார்க்கின்றோம். ஜீவனை காப்பதோ அல்லது ஜீவனை அழிப்பதோ மற்றும் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் என்ற ஒரு கேள்வியோடு இங்கே ஆரம்பித்து அவர் இந்த சூபின கையுடைய மனிதனை சுஸ்தமாக்கி தன்னை சுற்றி இருந்தவனுடைய இருதயத்தில் இருந்த கேள்விகளுக்கு பதிலளித்து நமக்கும் ஒரு சத்தியத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 9 12 வரை இந்த இதே பகுதியை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். தயவுசெய்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த இடத்துல ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவில் போடப்பட்டிருக்கு. நான் அப்போஸ்தலரில் ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார் என்று 12ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே போடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே ஓய்வு நாளிலே ஆண்டவர் செய்கின்ற அந்த குணமாக்குதல் சுஸ்தமாக்குதல் அதை குறித்ததான ஒரு குறிப்பு இந்த இடத்துல இருக்கிறது. முதல் அந்த 6 வசனத்தில் சீஷர்கள் அந்த கதிர்களை கொய்தது எவ்வளவு தவறு என்று சொல்லி அதை குறித்ததான வினாவும் விடையும் ஆரம்பித்து அதற்கு ஆண்டவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை முடித்தது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த தேவாலயத்திலே ஓய்வு நாளிலே சூபின கையை உடைய ஒரு மனிதனை ஆண்டவர் சுஸ்தமாக்க தொடங்கினார். அதை செய்து முடித்தார். அதன் விளைவாக ஏற்பட்ட காரியங்களை இங்கே பார்க்கின்றோம். இந்த நிகழ்வில் மொத்தம் 3 கதாபாத்திரங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பாதிக்கப்பட்டிருந்த சூபின கையை உடைய ஒரு மனிதன், திருச்சபையிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக குறை கண்டுபிடிப்பதற்காக சுற்றி திரிகின்ற சதுசேயர் பரிசேயர் கூட்டம். இந்த 3 கதாபாத்திரங்களை தான் மையமாக வைத்து இந்த இடத்துல இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆண்டவரோட சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ என்று குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 6:7. தேங்க்யூ. குற்றம் பிடிக்கும்படி இந்த இடத்துல இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதற்கு முந்தி உள்ள இந்த முதல் 5-6 வசனத்திலேயும் அவர் என்ன செய்ய போகிறாரோ என்று பார்க்க ஆவலாக இருந்தார்கள். இந்த விஷயத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களுடைய குணாதிசயத்தின் நிமித்தம் அறிந்து ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். இது ஆங்கில வேதத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் எப்படி இயேசு மேலே நோக்கமாக இருந்தார்கள் என்றால், குற்றம் பிடிக்கும்படி நோக்கமாக இருந்தார்கள். kept watching Jesus Christ, அவர்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே பார்த்து கொண்டே இருந்தார்கள்.
ஏதாவது ஒரு முகாந்திரம் கிடைக்குமா ஆண்டவரை குற்றம் சொல்வதற்காக? அதனுடைய பின்விளைவில் பார்க்கும் பொழுது இவர்கள் ஏரோதியரோடு சேர்ந்து ஆண்டவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்ற ஒரு பயங்கரமான சதி அந்த இடத்துல தெரிகிறதை பார்க்கின்றோம். இந்த விஷயத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்களுக்குள்ள 3 கொஸ்டின் இருந்தது. இவர் என்ன செய்ய போகின்றார்? இந்த ஓய்வு நாளிலே இது எப்படி குற்றமாக கொண்டு போகலாம், எப்படி இவரை மாட்ட வைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு கூட அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது வேதத்தில் இருக்குது, அவருடைய சிந்தனைகளை அறிந்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தனைகளை அறிந்திருந்தார். அறிந்திருந்து அந்த சூம்பின கையை மனிதனை கூப்பிட்டு, நீ எழுந்து நில், நடுவே நில், எல்லாரும் பார்க்கும்படியாக நில் என்று சொல்லி அவனை குணமாக்கும் முன்பாக அவனை பார்த்து பேசுகிறதாக அறிகிறோம். ஆனால் அவனிடத்தில் பேசவில்லை, சுற்றி உள்ள மக்களுக்கு பதில் சொல்லும் விதமாக சொல்லுகின்றார். நான் ஒன்று கேட்குறேன், ஓய்வு நாளில் ஜீவனை காப்பதோ அழிப்பதோ, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம், எது நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொஸ்தமாக்கும் முன்பாக சுற்றி உள்ள அந்த கிரௌடை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு திருச்சபையில் நீதி நியாயம் குறித்து நாம் பேச வேண்டிய நிலையிலே உட்கார்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கின்ற உலக பிரகாரமான அதிகார மையங்களிலே, ஆட்சி செய்கிற இடத்துல, நிறைய அரசாங்க பணிகளிலே எல்லாவற்றிலும் பார்க்கும்பொழுது இந்த நீதி நியாயம் எல்லாம் காணாமல் போய்விட்டு ஏதோ ஒரு வகையிலே எப்படியோ நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையிலே இந்த நீதி நியாயத்திற்காக ஜெபித்து பிரயாசப்பட்டு ஓடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நமக்கு மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் புறஜாதிகளுக்கு நீதியை அறிவிப்பார், புறஜாதியார்களுக்கு நீதியை தெரிவிப்பார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 18ஆம் வசனம். தேங்க்யூ. 20ஆம் வசனம் வாசிங்கம்மா. இருபத்தி தேங்க்யூ. இந்த லூக்காவினுடைய 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சூம்பின கையுடைய அந்த மனுஷனை குணமாக்குன்ற அந்த நிகழ்ச்சி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த தொடர்ச்சியாக இந்த நீதி நியாயங்களை ஆண்டவர் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட் இன்சைட் த சர்ச். இந்த நீதி நியாயங்களை திருச்சபைக்குள்ளே மாத்திரமே கட்டுப்படுத்தி வைத்திருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி எசென்ஷியல், அது மிக முக்கியமானது, மிக தேவையானது. இங்கிருந்து தான் நீதி நியாயங்கள் கிளம்ப வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முதலில் எருசலேமிலும் பின்பு சமாரியாவிலும் பின்பு யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். நீங்கள் சாட்சியாய் இருந்தா இந்த உலகத்தில் நீதிய நியாயம் நடக்க முடியும், நடத்தி காட்ட ஆண்டவரால் முடியும். தோ the justice should start from the church. இந்த நீதி நியாயங்களை இங்கிருந்து ஆரம்பித்து உலகின் எல்லை பரியும் கொண்டு போவதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கு. அதை தான் இந்த இடத்துல மத்தேயு மிக அழகாக பதிவு செய்கின்றார். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். 3வதாக புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள். இந்த புறஜாதியார் என்று சொல்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு விசுவாசிக்கலாமா விசுவாசிக்க வேண்டாமா என்று துவக்கத்தோடு காத்திருக்கிற சாதாரண மக்கள். இந்த எண்ணூர் திருச்சபை இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட 54 ஆண்டுகள் இருக்கிறது. நம்மை சுற்றி உள்ள நிறைய பேர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். புறஜாதியார் நம்ம மேல நம்பிக்கையோட நம்மளை பார்த்து இந்த ஆலயத்திற்குள்ள வருவதற்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற மக்கள். இவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பது நம்முடைய தலையாய கடமை. அதான் சொல்றாரு, இந்த புறஜாதி மக்களுக்கு நியாயத்தை கிடைப்பதே என்னுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கிறது.
புறஜாதிகள் மேல் ஐ எம் சோ கன்சர்ன் அபவுட் இட். இன்றைக்கு நிறைய நேரங்களில் we were working on only நம்மளுடைய அந்த கான்டெக்ஸ்டுவல், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி வசதியிலேயே நாம் நிறைய நேரங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம், ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம், ஜபிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஸ்லாகிக்கின்றோம். பட் we have to carry forward, நாம் அதை முன்னெடுத்து சொல்ல வேண்டும். அதை தான் இங்கே மத்தேயு ரொம்ப அழகாக சொல்றாரு, புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த தீர்க்கதரிசன வசனம் முன்பே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவர் நியாயத்தை அறிவிப்பார், நியாயத்தை ஜெயமாய் அவர்கள் கொண்டு வருவார், அவர்களும் புறஜாதியாரும் நம்பிக்கையாயிருப்பார்கள். இந்த புறஜாதியார் நம்பிக்கையா இருக்கிறது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அஃப்கோர்ஸ் நாம் இந்த நல்ல நன்னடத்தையை, நியாயமான காரியத்தை எடுத்து செல்ல முயற்சிக்கும் பொழுதெல்லாம் ஒருவேளை நம்மை சுற்றி பரிசேயரும் சதிசேயரும் நிறைய பேர் இருப்பாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எஸ்ரானுடைய அந்த நெகேமியானுடைய ஆலயம் கட்டும் பணியில் இருக்கும் பொழுது சன்பல்லாத் தொபியா என்றவர்கள் ஆலயத்தினுடைய பணிகளை கட்டும் பொழுது நிறைய இடையூறு செய்தார்கள், நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட், நிறைய பயமுறுத்தினார்கள். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அங்கே நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தான். திருச்சபை மக்களை திரும்பவுமாக சீர்பொருந்தி ஆண்டவரை வழிபடுவதற்கு வழி நடத்தினான் என்று வரலாறு சொல்கிறது. Yes, the Lord looks at many of the people like you and me as Ezra and Nehemiah here. நம்மளை எஸ்ரா நெகேமியா போன்ற அந்த சிறப்பான பணியை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம்மளை சுற்றி ஒருவேளை சன்பல்லாத் தொபியா மாதிரி, இந்த பரிசேயர் சதிசேயர் மாதிரி இந்த கூட்டம் டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்காக இருந்துகிட்டே இருப்பா. நம்ம அவர்களை கண்டு கொள்ளாமல் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நம்ம போகும்பொழுது we can definitely win the goal. இந்த சதிசேயர் பரிசேயர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக மாறுபட்டு இருக்கின்ற காரியங்களை நாம் படிக்கலாம். அவர்கள் சிலர் ஒரு பிரிவினர் உயிர்த்தெழுதலிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சிலர் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள் தோராவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாய்மொழியாக அவர்களாகவே உருவாக்கின நிறைய அந்த விளக்கங்களை திருச்சபையிலே திணித்தார்கள். இந்த ஓய்வு நாளிலே ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்ற கேள்விக்கு அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாரா வாசியுங்கள் சத்தமாக. ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். இந்த ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவரே பதில் சொல்லி அங்கே விடையும் கொடுத்திருக்கின்றார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த நாளினுடைய தலைப்புகளை இயேசு கேட்ட கேள்விகளும் பதில்களும் என்று மிக சரியாக அமைத்திருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு அவரே பதிலும் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை இந்த 40 நாட்களிலே ஆண்டவர் கேட்ட கேள்விகளை யோசித்து பார்த்து, என்னுடைய விசுவாசம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய நடக்கை, நான் சாட்சியாக இருக்கின்றேனா? நான் சாட்சியாக இருக்கும்பொழுது என் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நியாயத்தை நிலைநிறுத்துவார், நியாயமான காரியத்தை கொண்டு வந்து காட்டுவார். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நேற்றைய தினத்திலே பெரியார் நகர் திருச்சபையில் இருக்கின்ற எல்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு 15-20 பேர் கூடுவாங்க. அதில் எல்லாமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவளோடு கூட ஒரு பைபிள் ஸ்டடி ஷேர் பண்ண முடியாத அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் போயிட்டு அவளோட ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கொஞ்சம் உடலில் சுகவீனமாக இருக்கின்றாரு. அவங்களுடைய மனைவியும் கொஞ்சம் சுகவீனமாக, போத் ஆர் ரிட்டையர்ட் பீப்புள். அவங்ககிட்ட நான் போன வாரம் தான் சொல்லியிருந்தேன், ஆண்டி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும், மருந்து மாத்திரைகள் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரணும் போன மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அவர்களும் ஞாபகம் வச்சுட்டு நேற்று என்கிட்ட அந்த டிவோஷன் முடிஞ்ச உடனே, பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே ரொம்ப பர்சனலாக கேட்டாங்க, தம்பி ஒரு ஆனியன் தோசை வாங்கி கொடுத்துட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அங்கே மணி 8:15 8:30 ஆச்சு.
நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு, திருப்பி நான் அங்கேருந்து இங்கே வரணும், எண்ணூரில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே காலையில் வரணும். அதற்காக யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் அவங்ககிட்ட போயிட்டு, ஆண்டி இல்லை என்னால் போக முடியாது, சாரி, நான் வேறு ஒரு நபரை டெபியூட் பண்ணுறேன், அவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர்களுக்கும் அது கிடைக்க பெற்றது. ஆனால் ஒரு சின்ன உதவியை செய்வதற்கு கூட நாம் கமிட் பண்ணி முயற்சி எடுத்தால் முடியாமல் போகின்றது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த சூம்பின கையுடைய மனிதனை குணமாக்குவது ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் ஆண்டவருடைய இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்பதை நாம் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கணும். லூக்கா 19:10 பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். மத்தேயு 1:23-24 பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். அதை சொல்வதற்கு பரிசுத்த பவுல் எனக்கு பெரிய ஒரு பெருமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவருடைய நோக்கம் இந்த உலகத்தில் எதற்காக வந்தது என்பதை யோசித்து, if you and me align with the goals of the Jesus Christ, we can go forward with the justice. நாம் ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து அவரோடு கூட இணைந்து பயணிக்க முற்படுவோம் என்றால், ஆண்டவர் விரும்புகின்ற நீதி நியாயத்தை இந்த உலகத்திலே இந்த திருச்சபை மூலமாக, என் மூலமாக ஆண்டவர் கொண்டு வருவார் என்பது மிக நிஜமான ஒரு நம்பிக்கை. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த மத்தேயு 12:7 யாராவது வாசிங்கள். தேங்க்யூ. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகின்றேன். Here God shows the greatest grace. மிகப்பெரிய ஒரு கிருபையை, இரக்கத்தை அந்த இடத்துல காட்டுகிறதை பார்க்கணும். பலியை அல்ல, பலின்னு சொல்லும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்துகின்ற அந்த பலி சம்பந்தமான அநேக காரியங்கள், தகன பலிகள், சமாதான பலிகள், போஜன பலிகள், so many rituals. I am more concerned about your grace. வேதா முழுவதையும் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து நடக்கும் பொழுது இரக்கம் ஆண்டவர் நமக்கு நிறைவாக தருகிறாரு. இங்கே சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். அந்த இரக்கத்தை காட்டுவதற்காக தான் ஒரு டெமோ பண்ணி இந்த சூம்பின கையோடு மனிதனை சுத்தமாக்கி ஆண்டவர் சொல்றாரு, இதே இரக்கத்தை எப்பொழுதுமே செய்வதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை கோடிட்டு காட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இதனுடைய தொடர்ச்சியாக புறஜாதிகளுக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நீங்கள் இந்த நீதி நியாயத்தை கொண்டு செல்லுங்கள். அங்கு நீதி நியாயங்களை கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். அவர்களும் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு நீதி நியாயத்திலே ஜெயம் கிடைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையா இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை தூக்கி நிறுத்துகின்ற சகோதர சகோதரிகளாக நீங்கள் நானும் வாழும் பொழுது நம்மளை சுற்றிலும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஆண்டவரை வணங்குவதற்கு முன் வருவார்கள் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.